வணக்கம் மக்களே. நோய் எதிர்ப்பு சக்தி முதல் மன அழுத்தம் வரை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய புதினா இலை அற்புதம் தரக்கூடிய நன்மைகள். ஸோ வாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. நம்ம பெரும்பாலும் சமைக்கும் உணவுகளில் மனம் ஓட்டுறதுக்காக இந்த ஒரு இலைகளை பயன்படுத்துவோம். முக்கியமாக பிரியாணி. ஸோ பிரியாணி செய்யும்போது இந்த புதினா இலைகள் இல்லாமல் இருக்காது. அது மாதிரி நிறையவே வாசனை மட்டுமல்ல, ஆரோக்கியத்தையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு புதினா எவ்வளோ நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். புதினா இலைகளில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுது. இதன் மூலம் எந்த நாள்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று பலரும் மோசமான உணவு முறையால் வயிறு வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதற்கு புதினா இலை சிறந்த தீர்வாக அமைது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதினா இலைகள் இயற்கையாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன்மை கொண்டவையாக இருக்குது. இதனை உட்கொள்வதன் மூலம் வயிற்றில் ஏற்படக்கூடிய எந்த வீக்கத்தையும் குறைக்க முடியும். மேலும் இந்த இலைகள் அஜீரணத்தை போக்க உதவி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. பருவகால மாற்றத்தினால பலரும் பல்வேறு நோய்களை சந்திக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சளி, இருமல் மற்றும் ஜலதோஷம் போன்றவையால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. இவர்களுக்கு சிறந்த தீர்வாக புதினா இலைகள் உட்கொள்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதினா இலைகள் சளி மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்த உதவும் சிறந்த தீர்வாக அமைது. மேலும் புதினாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருமலால் ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முகத்திற்கு இந்த புதினா இலைகளை பயன்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ புதினா இலைகளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருகளை நீக்குவதற்கு உதவுது. மேலும் இவை சருமத்தை அமைதிப்படுத்தவும் மென்மையாக்கவும் உதவுது. இது தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சாலிசிலிக் அமிலம் நிறைஞ்சிருக்கு. இவை முகப்பரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, குமட்டல், வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு புதினா ஒரு சிறந்த தீர்வாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உட்கொள்வது காலை பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அதாவது குமட்டலுக்கான ஒரு சிகிச்சை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நமக்கு காலை எழுந்து ஒரு குமட்டல், வாந்தி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இவை செரிமானத்திற்கு தேவையான என்சைம்களை பார்த்திங்கன்னா செயல்படுத்துது. மேலும் இது குமட்டலை நீக்க உதவுது. அதன்படி காலை நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்க நீங்கள் புதினா டீ குடித்தா ரொம்பவே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதினாவில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சு காணப்படுது. இவை பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் பற்களில் பிளேக் படிவுகளை சுத்தம் செய்யவும் உதவுது. மேலும் இது பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை நீக்கி வாய் மற்றும் பற்களை இயற்கையாகவே ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதினா இலைகளை பார்த்திங்கன்னா நமக்கு ரோஸ்மரினிக் அமிலம் என்ற சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இதனால் ஒவ்வாமை மற்றும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனையை நீக்கலாம். எனவே மக்களே, நிறைய நன்மைகளை பார்த்துருக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.